முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் என்ட்ரி கொடுத்த பிரபலங்கள். தமிழ் திரையுலகில் டாப் நடிகராக இருந்த தளபதி விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். அதிலிருந்து அதிரடியாக அரசியல் களத்தில் இறங்கிய இவர் தான் முதல்வராகும் நோக்கிலேயே பல மேடைகளில் உரையாற்றினார். இவருடைய என்ட்ரியால் பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் ஏற்பட்டது. இவர் அரசியலில் தீவிரமாக இறங்கியதால் குடும்ப பிரச்சனை பற்றியும் தகவல்கள் பரவி வந்தன. இவருக்கும் சங்கீதாவிற்கும் 1999 திருமணம் நடந்தது. விஜயும் சங்கீதாவும் செய்து கொண்டது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே சங்கீதா விஜயுடன் இல்லை என செய்திகள் பரவின. பிறகு விஜயிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தொடுத்த செய்தி வெளியாகி எல்லோரையுமே அதிர்ச்சியடைய வைத்தது. இதன் விசாரணை இன்றும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக அவர் வைத்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கீதா தனது விவாகரத்து வழக்கை தொடுத்த அடுத்த நாளே திரிஷாவுடன் விஜய் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டார். இதையடுத்து சமீபத்தில் விஜய் வெற்றி பெற்றவுடன் திரிஷா அவரை அவரது இல்லத்தில் சந்தித்தார். தளபதி விஜய் வெற்றி பெற்றிருக்கும் இந்த தருணத்தை அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். கூடவே விஜய் தனது தாய் தந்தையை சந்தித்து ஆசி பெற்றார். ஆனால் அவரது மனைவியோ குழந்தைகளோ அவர் அருகில் இல்லை. சங்கீதா தான் லண்டனிலேயே செட்டில் ஆகிவிட்டதாக விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு ரொம்பவே முக்கியமான விழாக்களை தவிர வேறு எதற்காகவும் கலந்து கொள்வதற்காக அவர் சென்னைக்கு வருவதில்லை. தற்பொழுது விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவிற்கு அழைப்பு கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சமீபத்தில் விஜய் அவரது மனைவியுடன் வெற்றியை சேர்ந்து கொண்டாட விரும்பியதாகவும் சொல்லப்பட்டது. விரைவில் இந்த விவாகரத்து பிரச்சனையும் விஜய் சரி செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் காரணமாக விஜய் ஆஜராக மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் சங்கீதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணையில் ஆஜராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என கூறி நீதிபதி இந்த வழக்கை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அதே போல இந்த விழாவிற்கு திரிஷாவிற்கு அழைப்பு கொடுத்திருந்ததாக செய்திகள் வெளியாகின. ஒரே நேரத்தில் சங்கீதா மற்றும் திரிஷா இந்த பதவியேற்பு விழாவில் என்ட்ரி கொடுத்தால் பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் திரையுலகை சேர்ந்த பல பிரபலங்கள் கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்திருந்தனர்.